தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற தொடர் போராட்டங்கள், அதாவது ஒரு பக்கம் தினமும் காணொளி போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த காணொளிகள்லாம் எதை குறித்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நடக்கின்ற நாடகங்கள், இந்த அரசாங்கத்தில் நடக்கின்ற நாடகங்கள் ஒரு பக்கம் அது நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தொடர் போராட்டங்கள், மக்கள் சந்திக்கின்ற அவலங்கள், இதெல்லாம் இன்னொரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக இப்பொழுது இந்த ஒப்பந்த செவிலியர்கள், அதாவது மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய ஒப்பந்த செவிலியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபடுவது அப்படின்றது அவர்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக, அவர்களுடைய தேவைகளுக்காக அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, அவர்களை எப்படி இந்த அரசாங்கம் கையாள்கிறது அப்படின்றதான் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஏன்னா ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் தான் அப்பா என்று சொல்லிக்கொள்ளும் இந்த ஜந்து அப்படின்னு தான் சொல்லணும். இதை ஒரு மனிதன் என்று கூட கருத முடியாது. ஏனென்றால் மனிதாபிமானம் மிக்க முறையில் அந்த நபர்கள் கையாளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதுனால சொல்கிறேன். இந்த ஜந்து ஸ்டாலின் என்கிற இந்த ஜந்து எப்படியெல்லாம் ஒடுக்குமுறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றத நீங்களே பாருங்கள். இந்த காணொளிகள் எல்லாம் நீங்கள் பாருங்கள். இந்த காணொளிகள் நீங்கள் பார்க்கும் பொழுதே ஒன்று மிக தெளிவாக புரிகிறது. இந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் கிடையாது. ஏதோ அந்த காணொளிகளில் ஒரு வீடியோக்களை போட்டு, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள், இந்த வீடியோவிலேயே கூட சொருகுவார்கள் இடைச்சொருகலாக இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கத்தின் சாதனைகள் அப்படின்னு விளம்பரங்களை ஏற்கனவே யூடியூப்பில் பேசி வைத்து இவர்கள் இடைச்சொருகலாக கொண்டு வருகிறார்கள். இப்படித்தான் இவர்கள் தங்களை நுழைத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா இடத்திலும். அதை தவிர்த்து எங்குமே பார்த்தீங்கன்னாக்க உண்மையான மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருந்திருக்கிறதா என்றால் இல்லை. இந்த செவிலியர்களுடைய தேவைகள்லாம் ரொம்ப அடிப்படை தேவைகள். இவர்கள் இல்லை அப்படின்னா அந்த மருத்துவமனைகளே நாறி போயிடும். அதுவும் ஒரு அரசு மருத்துவமனையும் போய் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, மருத்துவர்கள் அவர்களுடைய பணி அளப்பரியா பணி. அந்த பணிக்கு நிகரான பணி இந்த செவிலியர்களுடைய பணி. நாம் வாந்தி எடுக்கிறதுலேருந்து ஒரு நோயாளியாக, அதுவும் என்னென்ன நோய்கள் இருக்குமோ அத்தனை நோய்கள் இருந்தாலும் நம்ம வாந்தி எடுக்கிறதுலேருந்து நம்மளுடைய கழிவுகளிலிருந்து அத்தனையும் எடுத்து அப்புறப்படுத்தக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை கூட செவிமடுத்து கேட்க மாட்டேன் என்று இருக்கக்கூடிய ஒரு அரசு தேவையா அப்படின்றது நம்மளுடைய கேள்வி. இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமாக நம்ம மாசு சார், சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு இருக்கார் இல்லையா, இந்த மேரத்தான் அமைச்சர் மாசு சார் எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டே இருப்பார். இவர் எங்கே சென்றார் என்றே தெரியவில்லை, ஆளே காணும். இதில் ஒரு படி மேலே போய் இந்த மக்களை எப்படியெல்லாம் இவர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் அப்படின்றத பாருங்கள். அதாவது ஒரு பக்கம் பெண்களுடைய, அதாவது சாதனை பெண்கள் அப்படின்னு சொல்லி மேடையில் இவருக்கும் சாதனைகளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் அவர்களுடைய திறமையால் சாதனைகளை பெற்றதற்கு தான் ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டு அங்கே கொண்டு அங்கே அமர்ந்து கொண்டு இவர் அங்கே பெருமையை தேடிக்கொள்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க இந்த பெண்களை எல்லாம், அதாவது இந்த உரிமை போராட்டத்திற்காக அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த பெண்கள், இந்த செவிலியர்களை எல்லாம் எப்படி அடக்குமுறையில் ஈடுபடுகிறார்கள் பாருங்கள், எப்படியெல்லாம் கைது பண்ணுறாங்க பாருங்கள். அது என்ன பண்ணுறாங்க,
அவங்கள வந்து சாப்பாடு கொடுக்காம 10 மணி நேரம் 11 மணி நேரம் சாப்பாடு கொடுக்காம அடைச்சி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்கள வந்து இயற்கை உபாதைக்கு கூட வெளியே போக தடுக்கிறாங்க. அப்படி இயற்கை உபாதை கழிப்பதற்காக யாராவது போய் இருந்தாங்கன்னா அவங்கள உள்ளே இருக்கும்போதே தட்டி தட்டி வெளியில் வர சொல்கிறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க. இதை விட ஒரு கொடுமை ஏதாவது இருக்க முடியுமா? இந்த அரசாங்கம் அது போன்ற கொடுமையிலெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இதை கேட்பதற்கு ஆளே இல்லை. முக்கியமாக தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய போராட்டமும் பார்த்தீங்கன்னாக்கா இன்று வரையில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களையும் இப்படி தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊருக்கே குப்பையை அள்ளக்கூடியவர்கள் குப்பையை போன்று நடத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கான தீர்வை கொடுப்பதற்கும் இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. மாறாக இங்கே கோடிக்கணக்கில் எதற்கு பணம் செலவழிக்கப்படுகிறது தெரியுமா? வள்ளுவர் கோட்டத்தில் வந்து நம்முடைய பணத்தில் இவங்க குடும்பம் எடுக்கிற பராசக்தி என்ற திரைப்படத்திற்கு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் செலவு செய்து இவர்களுடைய குடும்பம், அதுவும் திருட்டு பணத்தில், நம்மிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட திருட்டு பணத்தில் எடுக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகின்ற அந்த பராசக்தி என்ற திரைப்படத்திற்கு விளம்பரம் செய்வதற்காக அரசோட மொத்த இயந்திரமும் அங்கே பணிக்கப்படுகிறது. இது ஒரு அரசா? இது மக்களுக்கான அரசு என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதுதான் முழு நேரமும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அரசு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், இன்று மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய, சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் அப்படின்னு ஒவ்வொரு தரப்பிலும் பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுடைய அடக்குமுறை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. இதை சொல்லும் பொழுது நம்ம இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும். திருவண்ணாமலையில் மேல்மாலில் நடந்த அந்த சம்பவத்தையும் நம்ம மறக்க முடியாது. இதெல்லாம் வந்து மக்களுடைய தேசிய வியாதியாக இருக்கக்கூடிய மறதி அப்படின்றத இந்த அயோக்கியர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. அப்படின்றதுனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். நான் இதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். மேல்மாலையில் நடந்தது. ஒரு தொழிற்கூடம் கொண்டு வருகிறேன், தொழிற்பேட்டையை கொண்டு வருகிறேன் என்று விவசாய நிலங்களை அபகரிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள். அந்த விவசாயிகள் போராட்டம் நடத்திய பொழுது இந்த அரசாங்கம் என்ன செய்தது? அந்த விவசாயிகளை கைது செய்தோடு அல்லாமல் அவர்கள் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சியது. அதுவும் என்ன சட்டத்தின் கீழே அவர்களை, என்ன வழக்குகளின் கீழே அவர்களை கைது செய்தார்கள்? அதுதான் இதில் ஹைலைட். அதுதான் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது. அவர்கள் மீது போராட்டம் நடத்தினீர்கள், அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினீர்கள், விதிமுறைகளை மீறி போராட்டம் நடத்தினீர்கள் அப்படின்லாம் நீங்கள் வந்து அதுவே தப்பு. ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் கூட பரவாயில்ல. மாறாக அவர்கள் மீது விபச்சார வழக்கு போட்டது இந்த அரசாங்கம். இதை விட ஒரு மோசமான, கேவலமான ஒரு அணுகுமுறை இருக்க முடியுமா? விவசாயிகள் மீது, போராடும் விவசாயிகள் மீது விபச்சார வழக்கை போடுகின்ற ஒரு அரசாங்கம் நமக்கு தேவையா? அதை செய்தது இந்த அரசாங்கம். அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைத்தது. அதுக்கப்புறம் எதிர்ப்புகள் வந்ததுக்கப்புறம் அந்த குண்டர் சட்டம் வாபஸ் வாங்க பெறப்பட்டது. இப்போ நம்முடைய கேள்வி இங்கே என்ன வருது அப்படின்னா, உள்ளபடியே அப்போ யாருக்கான அரசு தான் இங்கே நடக்கிறது? மணல் கொள்ளையர்களுக்கான அரசு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கான அரசு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது? கிட்னி திருடர்களுக்கான அரசு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கான அரசு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது? இங்கே நிலம் அபகரிக்கக்கூடிய அந்த புரோக்கர்களுக்கான அரசு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கான அரசு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது? இங்கே கஞ்சா விற்பவனுக்கும் விபச்சாரம் செய்பவனுக்குமான அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த அரசாங்கம் இருந்து யாருக்கு என்ன பயன்? ஒரே ஒரு குடும்பத்திற்கு பயன். ஒரு குடும்பம் வளம் பெறுவதற்காக இந்த அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுவும் இயங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு கூட சொல்ல முடியாது, இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு அரசாங்கம் பெயருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு அரசாங்கம் இயங்குகிறது என்றால் இது போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுது அதற்கு உடனேயே துரித நடவடிக்கை எடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் இறங்குவார்கள். இறங்குறாங்களா? KN நேரு வந்தாரா? தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை நடந்த பொழுது KN நேரு அந்த பக்கம் எட்டி பார்த்தாரா? இல்லை. ஒப்புக்கு ஒரு நாள் வந்தார், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் யார் ஹேண்டில் பண்ணாங்க? பேக்கேஜ் பிரியாவும் அந்த பேட்டர் ரவுடி சேகர் பாபுவும் தான் அங்கே அதையெல்லாம் வந்து எப்படி சரி செய்வது என்று பார்த்து கொண்டார்கள். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போராடுவதற்காக ரிப்பன் மாளிகைக்கு முன்னால், ஏனென்றால் நேற்று இதே ரிப்பன் மாளிகை அந்த வளாகத்துக்கு பக்கத்தில் விக்டோரியா
ஹால் என்கிற அந்த இடத்தை, அதாவது ஆங்கிலேயர் காலத்து இடத்தை புனரமைப்பு செய்து அதை திறந்து வைக்கிறார் ஸ்டாலின். அதற்கு மட்டும் முன்னால் வர முடிகிறது. இதே ரிப்பன் மாளிகைக்கு வெளியே அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திய பொழுது உன்னால் வர முடியவில்லையா? இதைத்தான் அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், ஏனென்றால் அவரது நினைவு நாள் இன்றைக்கு அப்படின்றதுனால அன்றைக்கே அவர் பாடினார். என்ன பாடினார்? அன்னார்ந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அன்னார்ந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயரும் வைத்தால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும் என்று அன்றைக்கே அவருடைய அந்த திரைப்படத்தில் இந்த பாடல் அமைந்தது. அது இந்த அரசாங்கத்திற்கு சால பொருந்தும். இவர்கள் மாளிகைகள் கட்டிக்கொள்வதற்கும், இவர்கள் குடும்பம் கோடி கோடியாக செல்வம் சேர்ப்பதற்குமான அரசாங்கம் தான் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கான அரசாங்கம் இயங்கவில்லை. ஆனால் ஒவ்வொருத்தரும், இந்த செவிலியர்களாக இருக்கட்டும், இந்த தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், அல்லது வடசென்னையிலிருந்து அப்புறப்படுத்தப்படுகின்ற அந்த அப்பாவி மக்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் சொல்லக்கூடிய ஒரே வசனம் என்ன தெரியுமா? சொல்லி வைத்தார் போல இவங்களுடைய வசனம் என்ன தெரியுமா? நாங்கள் எல்லாரும் விரும்பி விரும்பி தானே உங்களை பார்த்து விரும்பி உங்களை கொண்டு வந்து ஆட்சியில் வைச்சோமே, இதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசா என்பது தான் அவர்களுடைய அந்த ஸ்டாண்டர்டு வசனம். அப்போ இவர்களுக்கெல்லாம் நான் பேசுகிறேனே, இவர்களெல்லாம் என்ன என்னுடைய கட்சி, நான் ஆதரவு தெரிவிக்கின்ற கட்சியின் வாக்காளர்களாக இருந்தவர்களா? இல்லை, திமுகவுடைய வாக்காளர்களாக இருந்தவர்கள். ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தால் விடியல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வாக்களித்தவர்கள். அவர்களுக்கே இந்த நிலைதான். இதான்டா திமுக, இதான் திமுக என்று ஸ்டாலின் மேடை தோறும் பேசுகிறாரே, இதுதான் திமுக. இந்த திமுகவுக்கு தான் நீங்கள் வாக்களித்தீர்கள். விவேக் படத்தில் ஒரு டயலாக் வரும், காக்கா பிரியாணி துண்ணா அப்புறம் என்ன உன்னிகிருஷ்ணன் குரலையா பாடும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஸ்டாலின் என்கிற காக்கா பிரியாணிக்கு நீ வாக்களித்து விட்டால் உன்னிகிருஷ்ணன் குரலாக கேட்கும் நமக்கு. இங்கே மக்கள் படுகின்ற இந்த அவஸ்தைக்கெல்லாம் ஒரே விடியல், உண்மையான விடியல் 2021 இல்லை, உண்மையான விடியல் என்னன்னா திமுகவுக்கு நாம் போட போகின்ற படையல். அது 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரும்பொழுது நாம் செய்வோம் என்கிற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.